ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 2ஆம் பத்து 3ஆம் பதிகத்தின் 5ஆம் பாசுரத்தில், இனி யார் ஞானங்களால் எடுக்கல் எழாத எந்தாய் கனிவார் வீட்டு இன்பமே என் கடல்படா அமுதே தனியேன் வாழ் முதலே பொழில் ஏழும் ஏனமொன்றாய் நுனியார் கோட்டில் வைத்தாய் உனபாதம் சேர்ந்தேனே என்று பாடுகிறார். நாகாஸ்திரம் பிரயோகிக்கப்பட்டு மயக்கமடைந்த லக்ஷ்மணனை நகர்த்தவோ தூக்கவோ இயலாத ராவணனைப் போலவும், கிருஷ்ணனின் சேனையை கொள்வதற்கு முதலில் வந்து அமர்ந்தும் அவன் மனதை புரிந்து கொள்ள முடியாத துரியோதனனைப் போலவும் எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவரும் தன் முயற்சியால் கிரகிக்க பார்த்தால் கிரகிக்க முடியாத, மேலும் தூக்கி எடுக்கவும் முடியாத எம்பெருமானே, அதே சமயம் ஹனுமன் போலவும் அர்ஜுனன் போலவும் உன் பக்கலில் மனம் கனிந்தவர்களுக்கு எளிதில் கிரகிக்கவும் தூக்கி எடுக்கவும் முடியும்படி அமைத்துக் கொண்டு நந்தகோபன் போல்வோர் வீடுகளில் வந்து சேர்ந்தது போல மோக்ஷ ஆனந்தமே வடிவெடுத்து இருப்பவனே, உப்பு கடலில் தோன்றாமல் நேரடியாக எனக்கு கிட்டிய போகியமான அமிர்தமே, சம்சாரத்தில் மூழ்காமல் தனித்து உள்ள உன் பக்தனாகிய என் வாழ்ச்சிக்கு முதல் காரணமே, என்னை சம்சார கடலிலிருந்து மீட்பதற்காகவே ஒப்பற்ற வராக ரூபியாகி கூர்மை மிகுந்த கோரப்பல்லிலே 7 உலகங்களையும் வைத்து எடுத்தவனே, நீ என்னை மீட்டெடுத்த பொழுதே நான் உன்னை அடைந்து விட்டேன் அல்லவா, இனி உனது திருவடிகளை பிரியாமல் இருப்பேனே என்ற மகிழ்ச்சியோடு கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.